ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழிலில் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா, இல்லாட்டினா சவுத் இந்தியன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா, இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஏற்றுமதி தொழில் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். பொதுவாக ஏற்றுமதி தொழிலில் அதிக அளவில் ஈடுபடுறது யாருன்னா வட இந்தியர்கள் தான். சவுத் இண்டியன்ஸ், தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இதை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் ஏற்றுமதி தொழில் மற்றும் இறக்குமதி தொழில் இது ரெண்டுலேயுமே இன்வால்வ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களுடைய மைண்ட் செட்டு. ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி இது கிடையாது. நார்மலாக ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னா ரெகுலராக அந்த மந்த்லி இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தொழிலில் இறங்குறோம் அப்படின்னா வருமானம் வருமா வராதா, லாபம் வருமா இல்லாட்டினா நஷ்டமாயிடுமா, இப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் வரும். பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். அதை மாதிரி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போதும் பல பிரச்சனைகள் வரும். இதுதான் வியாபாரம் அப்படின்றது. குறிப்பாக இந்த மாதிரி தொழில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இது வெளிநாட்டு நபர் கூட, ஃபாரினர்ஸ் கூட நம்ம செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதை பல பேர் ரொம்ப சுலபமானது ஏற்றுமதி தொழில், எல்லாரும் பண்ணிடலாம், ஏற்றுமதி தொழிலில் ஈஸியாக செய்ய முடியும், இறக்குமதி தொழிலும் அதே மாதிரி தான் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு பல பேர் உங்களுக்கு தவறாக உங்களுக்கு கைட் பண்ணலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அது ஏற்றுமதி தொழிலாக இருக்கட்டும் இல்லாட்டினா இறக்குமதி தொழிலாக இருக்கட்டும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த தொழில் சவால்கள் நிறைந்தது தான் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. இப்படி சவால்கள் நிறைந்த இந்த ஒரு தொழிலில் அதிக அளவில் ஈடுபடுறது யாருன்னா நம்மளுடைய இந்தியாவில் வட இந்தியர்கள் தான் அதிக அளவில் இன்வால்வ் ஆகிறாங்க. இதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன். முதல்ல ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இந்த தொழிலில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பல பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கொஞ்சோண்டு ஒரு கேபிட்டலை வச்சுட்டு நீங்கள் வாங்க, நம்ம ஏற்றுமதி பண்ணி நம்ம சாதிச்சு பெரிய லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு பல தவறான வழிகாட்டுதல் நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இறங்கணும் அப்படின்னா ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக முதல்ல இருக்கணும். அதே மாதிரி பேக்கப் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்கணும். ரெகுலராக உங்களுக்கு இன்கம் ஏதோ ஒரு வழியிலேருந்து வந்துட்டு இருக்கணும். அது நீங்கள் ஒரு ஜாபுக்கு போய் வந்துட்டு இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வேறு ஏதோ ஒரு லோக்கலில் ஒரு தொழில் பண்ணி உங்களுக்கு அதில் வருமானம் வந்துட்டு இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் ஏற்றுமதி தொழிலாக இருக்கட்டும் இல்லாட்டினா இறக்குமதி தொழிலாக இருக்கட்டும் அதில் இறங்கணும். இது நல்ல மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பல நார்த் இண்டியன்ஸ் இந்த மாதிரி லோக்கலில் நிறைய பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க லோக்கலில். அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுலேயும் காலை வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியிலையும் இறங்கி பார்க்குறாங்க. அதையும் அவங்க எப்படி பண்ணுறது இல்லை அப்படின்னா சும்மா ஆன்லைன் மூலமாகவே ட்ரை பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறதெல்லாம் அவங்க பண்ணுறது கிடையாது. உண்மையிலே என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக அந்த நாட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் வச்சுருக்காங்க, அங்கே ஏஜென்ட் இருக்காங்க, இல்லைன்னா யாரோ அவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நேரடியாக அந்த நாட்டுக்கு போய் அந்த ஒரு பையரை பார்க்குறது, சந்திக்கிறது, அவங்களுடைய நிறுவனம் ஃபேக்ட்ரிக்கு வர சொல்கிறது, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்லாம் அவங்க பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஏற்றுமதிக்கான அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கிது. ஆர்டர்ஸை கிடைச்சதுக்கப்புறமா அவங்க இங்கேருந்து சரக்குகளை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாதுகாப்பாக பணத்தையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் மெயினாக எப்படி நடக்குதுன்னா நேரடி சந்திப்பு. அவங்க நேரடியாகவே சந்திக்கிறாங்க. இதை பல வட இந்தியர்கள் செய்கிறாங்க. அப்போது நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா அதெல்லாம் யாரால் முடியும்? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி நேரடியாக நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வியாபார முயற்சிகளில் இறங்குறது, ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணுறது, இதுக்கெல்லாம் கட்டாயமாக பணம் வேணும். பேக்கப் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்கணும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன கேபிட்டலை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் த்ரூ ஆன்லைன் மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல வழிகள் இருக்குது B2B மூலமாக முயற்சிகள் எடுக்கிறதுல. ஆனால் அதெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது.
ஏன்னா ஒரு நேரடியாக ஒரு மனிதனை நம்ம சந்தித்து அந்த நிறுவனத்தெல்லாம் பார்த்து அவங்களும் நம்மளை பார்த்து விலைகள் பேசி அந்த வியாபாரமே வேற. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக ஒரு வெளிநாட்டு நபரோட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவங்கள்ட்ட இருந்து பேமெண்ட்டை வாங்கி நம்ம இங்கே சரக்குகளை அனுப்புறதுங்கிறதே கம்ப்ளீட்லி ரெண்டுமே வேற மாதிரியான ஒரு விஷயம். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால ஏற்றுமதி தொழிலை எல்லாருமே பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் எங்கள் இந்த சைடில் இருந்து அது வந்துருச்சுன்னா அதையெல்லாம் நம்ப வேண்டாம். உண்மையிலே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படிங்கிறது சவால்கள் நிறைந்தது தான். அதில் நிறைய லேர்னும் பண்ணிக்கிடணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அதை கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. முக்கியமாக ஏற்றுமதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரினில் பையர்ஸ் வேணும். பையர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் ஏற்றுமதி தொழிலெல்லாம் ஜெயிக்க முடியும். அதனால் இது சுலபமான தொழில் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் அந்த ஒரு பொய்யான தகவலை யாரும் நம்பாதீங்க. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.